சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். சிபிஐ முன்பு இரண்டாவது முறையாக விஜய் ஆஜரானார். விசாரணை முடிவடைந்து விட்டது. எப்படி இருந்துதான்? சிபிஐ விசாரணை இன்னும் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கரூரில் கண்டுபிடிக்கிறது வர அது தொடரும். மீண்டும் விஜய் கிட்ட விசாரணைக்கு அழைக்கப்படலாங்கிற கருத்துக்களும் இருக்குது. மற்ற சாட்சிகள், விசாரணை நடந்த சம்பவங்கள், நேரடியாக கிடைச்ச ஆதாரங்கள், கேமரா காட்சிகள், இது எல்லாமே வச்சு சிபிஐ ஒரு முடிவுக்கு வரும் யார் குற்றவாளிங்கிறதுல. விஜயே குற்றவாளியா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குற்றவாளியா, குற்றத்துக்கு உடந்தையா இருந்தவரா, குற்றத்துக்கு உடந்தையா இருந்தாலும் அது குற்றவாளி தான். உங்களுக்கு தெரியும் இல்லை, இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரன்ஸ் ஒரு கொலை 7-8 பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அதில் ஒருத்தன் கொலை பண்ணாலும் கூட மீதி 6 பேரும் குற்றவாளி. குற்றத்துக்கு உடந்தையா இருந்தாலும் அவன் குற்றவாளி தான். உங்களுக்கு தெரியுமில்ல, அது பொது நோக்கத்தில் செயல்படுறதாட்டு வரும். உண்மையிலே சுட்டவனோ, சுட்டு கொன்னவனோ அல்லது வெட்டி கொன்னவனோ ஒருத்தனா இருப்பான். கூட அவனுக்கு துணையா நின்றவங்களும் குற்றவாளி தான். இப்போ அந்த வகையில் விஜய் இதில் குற்றவாளியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்கிறதான் டெல்லி வட்டார தகவல்கள் நமக்கு சொல்லுது. இது விஜயை உருவாக்கிக்கிட்ட ஒன்று தான். என்ன சொன்னார்? நீதி வெல்லுமா? நீதி வெல்லுங்கிறதான் வெல்லணுங்கிறதான் எல்லாரோட எண்ணம். தெள்ள தெளிவாக விஜய் தன்னை பெரிய பிம்பமாக காட்டுறதுக்கும் பெரிய கல்ட்டாக காட்டுறதுக்கும் அவரை சார்ந்தவங்களோட தவறான ஆலோசனையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாக்கு வங்கியை நிரூபிக்கணும்னா 10 இடத்துல பேசணும், 10 பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணணும், டெய்லி பிரச்சாரம் பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை. அதுவும் அந்த ஊருக்கு வரும்போது பக்கத்து ஊருக்கு ஆட்களெல்லாம் கொண்டு கூட்டி பெரிய கூட்டத்தை காட்டி காக்க வச்சு மக்களை ஏமாளிகளாக கருதி, மக்களை இழிச்சவாரர்களாக கருதி, மக்களை மந்தையாக கருதி ஒரு தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது இந்த நிகழ்வு காரணம்னு சீமான் துணிச்சலா குற்றம் சாட்டுறார். சீமானுக்கு குற்றம் சாட்டு சரிதான். அந்த புள்ளியில இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் தங்களுக்குள்ள தடயங்களின் அடிப்படையில் விஜயே அக்யூஸ்டா இருக்கிறதா சரியா இருக்குங்கிறது பொதுவான ஒரு நேர்மையான மக்களின் பார்வை. அதுல ஸ்டாலின் பண்ணது தவறு. சட்டம் கடமையை செய்யலை ஸ்டாலின். ஜெயலலிதா சிஎம்மா இருந்தால் விட்டுருப்பாங்களாங்க? திருச்சி போறதுக்கு முன்னே அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க? இந்த நிகழ்வுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க? போல்டு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா. ஸ்டாலின் பண்ணது தவறு. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக ஆட்சேபட்டார். இது இவரை நம்ம கை வச்சோம்னா அது இவர் எடப்பாடி கூட போய் சேர்ந்துருவாரு, இதே காரணமாக காட்டி அது நமக்கு சிக்கலாயிரும்னு ஸ்டாலின் இது பண்ணிட்டார். அவரை சுற்றி இருக்க அமைச்சர்கள்லே ஒரு ஸ்ட்ராங்கான அமைச்சர்கள்லாம் கைது பண்ணியிருக்கணுங்கிற கருத்தை சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான அமைச்சர்கள்லாம் கைது பண்ணியிருக்குங்கிற கருத்தை சொல்றாங்க. ஏன் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை அக்யூஸ்டா சேக்கல்ல கைது பண்ணல? இப்போ ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள அரசியல் ரீதியாக அதை ட்ரீட் பண்ணிட்டாரு. மோடியும் நியாயமானதை சரியானதை அரசியல் ரீதியாக தான் மோடியும் பண்றாரு. ஏன்னா மோடிக்கு அரசியல் விஜயோட அரசியல் மோடிக்கு எதிரான வன்ம அரசியல். அது ராகுல் காந்திக்கு ஆதரவான அரசியல். ராகுல் காந்தி தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்ட அரசியல். மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடாது என்ற துவேஷத்தின் உச்சத்தில் உள்ள ஒரு அரசியல். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடிக்கு எதிராக கொள்கை எதிரின்னு ஒரு பறைசாற்றி வந்த ஒரு அரசியல். ஏன் இதே விஜய் தானே 2014 மோடியை போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் பார்த்தாரு. அப்புறம் ஏன் இன்னைக்கு கொள்கை எதிரின்னு மோடியை சொல்றாரு? ஜான் ஆரோக்கியசாமி காரணமா? என்ன காரணம்? அப்போ மோடி அதை பார்க்குறாரு, வசமா சிக்கிக்கிட்டாரு, விட்டு வைப்பாரா? ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு போயிட்டு இருக்கு. காரணம், நாளைக்கு மோடி மேல துவேஷத்திலையும் வன்மத்திலையும் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், இது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, என் தம்பி தான் மோடி ஆதரவாளர் தான் அவனும், பாவம் அவன். நாளைக்கு 2029 அவரு ராகுல் காந்தியிட சேர்ந்து மோடிக்கு எதிரான சக்தியாக தான் வருவார். இதுதான் நம்ம ஜெயலலிதா சசிகலா விஷயத்திலையும் சொன்னோம். சசிகலா ராகுல் காந்தி ஆதரவாளர்கள். இந்திரா காந்தி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் வெல்லும்னு எண்ணம் கொண்டவங்க, மோடிக்கு எதிரானவங்க. அதை டிமானிட்டேஷனுக்கு எதிராக பேசினார் மதுரையில் ஐயா எம் நடராசன். நாங்கள் தான் உடனே ரிப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்க இந்திரா காந்தி குடும்பம் தான் தமிழ்நாட்டை வெல்லுங்கிற எண்ணம் கொண்டவங்க. அவங்க காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏத்துனாங்க. இன்னைக்கும் சசிகலா சிஎம்மா இருந்தாங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு 20 எம்பியை கையில் வச்சிருப்பாங்க, 10 இல்லை 20 வச்சிருப்பாங்க. அதே வேலையை தான் விஜயம் பண்றாரு. காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏற்றி விடக்கூடிய வேலையை பண்றாரு. பார்த்தாரு மோடி, இது நமக்கு ஆகாத சக்தி,
29 நமக்கு எதிராக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை எல்லா இடத்துலையும் தன் செல்வாக்க அப்படியே ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு மோடிக்கு எதிராக நடந்திருப்பார். இது ஆர்டி கண்டுபிடிச்சிட்டும் நம்ம அதை மோடி கிட்ட அலர்ட் பண்ணிட்டோம். மோடியும் பிஎம்ஓவும் ஐபி குஜராத் டீம் எல்லாருமே இந்த உண்மையை உணர்றாங்க. இந்த இடம் தான் ஏதோ ஒண்ணுல தப்பிக்கிட்டு இன்னொன்னுல மாட்டினது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, திமிங்கலத்திட்ட தப்பி சுறாகிட்ட மாட்டினு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மோடி கிட்ட விஜய் மாட்டிட்டு இருக்கிறாரு. விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம இருக்கிறாரு. கொடுத்தவனை எடுத்துக்கொண்டாண்டிங்கிற இந்த சிபிஐ விசாரணை கேட்டதே விஜய் தான். அவர்கிட்ட சரியான தரவுகள் இல்லாம, ப்ரூஃப் இல்லாம, உறுதி இல்லாமையா கேட்டிருப்பாரு. பேஸ் பண்ணலாம்னு தானே கேட்டிருப்பாரு. அதனாலதான் ஸ்டாலின் அவரை விசாரிக்காத சூழ்நிலை. இன்னைக்கு ப்ரூஃபு தரவுகள்லாம் இருக்கனாலதான் சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ தெளிவா தான் போகுது, கரெக்டா தான் போகுது. இவரை விசாரிக்க விஜய் வென்று வந்துருவாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வச்சு வென்று வந்துருவாங்கன்னு சசிகலாவுக்கும் சொன்னாங்க. வந்துட்டாங்களா? அவங்களும் வந்துருவோன்னு தான் சொன்னாங்க. யார் தான் தோப்போன்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு கூட சசிகலா மேயர் நான் எல்லாம் சரி பண்ணிடணும்னு சொல்றாங்க. நான் ஒருத்தர் இருக்கிறதே ஸ்டாலின் மறந்துட்டாருன்னு தானே சொல்றாங்க. ஒரு தாய் மாதிரி எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு தானே சொல்றாங்க. ஒரு காலத்துல எல்லாரும் அவங்க காலில் விழுந்ததுனால சசிகலா மேயர் அதை சொல்றதுலயே நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதனால எல்லாருமே எந்த ஒரு இடர்பாட்டிலேருந்து நாங்க மேல எழும்பி வந்துருவோன்னு தான் சொல்லுவாங்க. நானும் விஜய் ஒரு இதுல இருந்து எழுந்து வரக்கூடாதுலாம் எனக்கு விஜய் மேல எண்ணம் இல்லை. ஆனா நீங்க எழுந்து மோடிக்கு எதிராக அடிபட்ட பாம்பு கொத்தாம விடாது, அடிபட்ட புலி பாயாம விடாது, மோடிக்கு எதிராக நீங்க வருவீங்க. அதுதான் பிரச்சனை. சகோதரர் ஜோசப் விஜய் மேல எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நானே அவர்கிட்ட திருமலை ஷூட்டிங் சொன்னேன், நீங்க கிறிஸ்டினா இருக்கனால பெரிய மார்க்கெட்ல வர்றதுல எந்த இதுவும் கிடையாது, நல்ல டான்சர் ஃபைட்டர் தான் மக்கள் பார்த்துக்குவான், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது, நீங்க மினிமம் கேரண்டி இருக்கவங்க தான் மேல வர முடியும். எம்ஜிஆர் அப்படித்தான். ரஜினிக்கு தோழி படங்களே ரொம்ப கம்மி, மினிமம் கேரண்டி தான் ரஜினிக்கு பெரிய பலம். கமலஹாசன் சகலகலா வல்லவன் அபூர்வ சுதர்பெல்லாம் ரெக்கார்ட் திரைப்படம் கொடுத்த போது கூட ரஜினி ஏறினுக்கு காரணம் அவருக்கு மினிமம் கேரண்டி தான். அது பிறகு அண்ணாமலையில இருந்து ரஜினி ரெக்கார்ட் பிரேக்கள் கொடுத்தாரு. அதுவரை கமல் தான் ரெக்கார்ட் பிரேக் கொடுத்துட்டு இருந்தார். ஆனா மினிமம் கேரண்டி ரஜினி ஏறினாரு. உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கிறதுனால நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க, பெரிய வெற்றி கிடைச்சா அது சரியாயிரும். நான் தானே அவருக்கு திருமலை ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல இருக்கும்போது என்கிட்ட கன்ஃபியூஸா இருக்கு சார், என்ன செய்யறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் என்ன ஆகும்னு குழப்பத்துல இருக்கும்போது நான் தானே அவருக்கு அந்த ஆறுதலை கொடுத்து, என்னோட நண்பர், அவருக்கு நண்பர், ஒரு பெரிய பதவியில இருக்கிறாரு, டயலோ சென்ட்ரிக்கான ஒரு நண்பர், அவருக்கு நான் தானே சொன்னேன். அதுல அம்பேத்கர் படங்களை காட்டுங்க, தலித் மக்கள் இஷ்யூ எடுங்க, நான் தான் அவருக்கு சொன்னேன். அப்போ அந்த கிரைசிஸ்ல இருந்து அவர் மேல ஏறி வர்றதுக்கு நாம அவர் ஹெல்ப் பண்ணோம். நம்ம அவர் மேல தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. நீங்க மோடி மேல வன்மத்துல இருக்கிறீங்க. நானே சொன்னேன் 39 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன், ஓப்பனா சொன்னேன், புஷி ஆனந்த் கிட்ட சொன்னேன். அவங்க கேண்டிடேட் போட்டா அது ராகுல பாதிக்குங்கிறாங்க. அப்ப நீ ராகுல காப்பாத்துக்கு அரசியல் வந்திருக்கிறியா, மோடியை ஒழிக்கிறது தான் அரசியலுக்கு வந்திருக்கிறியா? அது தப்பு இல்ல. திமுக காரன் பிடிஎம் சொல்லுவான். என்னைக்காக நான் பிடிஎம் சொன்னா, விஜய் உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ப்ரோ, உங்களை என்னைக்காக நான் பிடிஎம் சொன்னா? சொன்னது கிடையாது. ஆனா மோடிக்கு மேல வன்மமா இருக்கிறத நான் கண்டிக்கிறேன். எல்லாரும் தாங்கள் வளர்றதுக்கு தங்களுக்கு அரசியல் களத்துல என்ன கிடைக்குது, என்ன உயர்வு கிடைக்குதுன்னா எல்லாரும் வருவாங்க. விஜய் ப்ரோவும் அதுக்காக தான் வந்தாரு. விஜய் ப்ரோவும் அதுக்கு வர்றதுல நான் வரவேற்கிறேன். இரவு பாடசாலை வரவேற்றேன், இரவு பாடசாலை நான் வரவேற்றேன். இன்னும் என் வீடியோ இருக்குது. நீங்க சிவகார்த்தியனுக்கு துப்பாக்கி கொடுத்ததே நான் வரவேற்றேன். சிவகார்த்தியனை கூட சொன்னாரு நண்பர்கள்ட்ட, சார் தப்பா நினைச்சுக்காம நான் கேமியோ பண்றதுக்காகன்னு நினைச்சேன். நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? உன்னோட வெல்விஷர், ஒன்னு அவன் பெரிய ஆளா சொல்றான், அவன் ஒன்னும் பெரிய ஆளா ஆகல. ரஜினி தான் இன்னைக்கு பெரிய ஆளு. ஆனா தன்னை பெரிய ஆளா காட்டுறதுக்கு ஒன்ன பெரிய ஆளா எடுத்து காட்டுறான். சரி, உனக்கு லாபம் தானே. அந்த இடத்துக்குள்ள நான் விஜய் பாராட்ட தான் நான் செய்தேன். அப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் விஜய் அசிட்டிஸ் நான் பேசுறேன். விஜய் பி டீம்ங்கிறத நான் எந்த இடத்துக்குள்ளேயும் சொல்லல. பி டீம் கிடையவே கிடையாது. ஆனா நீ மோடி மேல வன்மமும் கால் பிடிச்சு கொண்டு ராகுல் டீமா இருக்க. சிஏஏ எதிர்ப்பு மட்டும் சொன்னேன். 39 கேண்டிடேட் போடல, ராகுலை சப்போர்ட் பண்றதுக்காக இன்டைரக்டா. கேரளாவிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு கேண்டிடேட் போட்டா பிஜேபி ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் சேர்த்திருப்பாரு. அப்போ இது வக்போர்டு இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டீங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக. இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பே இல்லாத சிஏஏ எதிர்ப்பு நீங்க. அடுத்து ஓட் சோரி அஜிடேஷன்ல எம்பிக்களோட பாராளுமன்றம் போகும்போது ராகுல் கைதுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல கண்டனம் தெரிவிச்ச நீங்க. உங்களுக்கு பிறகுதான் ஸ்டாலினே கண்டனம் தெரிவிச்சார். நான் தரவுகளோட பேசக்கூடியவன், உண்மையை பேசக்கூடியவன். நீங்க கண்டனம் தெரிவிக்கலன்னா அது திமுகவும் சேர்ந்த போராட்டம் தான். அது திமுக எம்பிக்களும் போனாங்க. அது நம்ம போராட்டம், நம்மளே என்ன சொல்லுன்னு ஸ்டாலின் பேசாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நீங்க போட்டு கண்டனம் போட்டு ராகுலே
ஸ்டாலினையும் கண்டனம் தெரிவிக்க வச்சீங்க. நீங்க காங்கிரஸ் ஆப்ஷனை தூக்கி பிடிச்சி பலம் நிரூபிக்காமலே ஸ்டாலின் காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சுங்க. சசிகலாவும் இப்படித்தான் பண்ணாங்க, ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து. அப்போ உங்க நோக்கமே காங்கிரஸ் பார்க்க நீங்க உயர்த்துறது. இது கிஷோர் கே சாமி தெளிவா சொல்றான். நம்ம தம்பி இவரு ஜெகதீஸ்வரன் உங்க செய்தி தொடர்பாளர் இருந்தவர் கரெக்டா அதை சொல்றாரு. அப்ப நீங்க தப்பான ஆட்டம் ஆடிட்டீங்க. ஜானாரிசாமி மதவெறிக்கு நீங்க பலியாயிட்டீங்க. நீங்களும் ஜோசப் விஜய் அவர் ஜானாரிசாமினால பைபிள் உங்களை இணைக்கும் போது, ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை இணைக்கும் போது நீங்க அதை இணைஞ்சிட்டீங்க. நான் ஜீசஸ பெரிய மனித குலத்துக்கு ஒரு பெரிய சேவை செய்த வந்தவராக தான் நான் பாக்குறேன். ஒரு கணத்தால் அடிச்சா மறுகணத்தை காட்டுங்கிற அந்த ஜீசஸ் வழியில தான் நீ செயல்படணும்னு எங்கயா தாண்டிங்க நாடாரே எனக்கு அறிவுரை கூறினார்னா, நான் ஜீசஸ பெரிய ப்ராஃபட்டா தான் நான் பாக்குறேன். அதை நான் விமர்சனங்களோ எதுவும் நான் வைக்கல. ஆனா நீங்க பைபிளை மையமா வச்சு ஒன்னா சேர்ந்து மோடிக்கு எதிரான ஒரு வன்ம அரசியலை நீங்க வித்துட்டீங்க. அந்த வன்ம அரசியல் உச்சமாட்டு 29 ராகுல் காந்தியோட போய் மோடிக்கு எதிராக வரப்போறீங்க. அப்போ உங்க ரெக்கைகளை நறுக்காண்டாமா, உங்களை கிரஷ் பண்ணாண்டாமா, உங்களை அடிச்சு பார்சல் பண்ணாண்டாமா? அப்படி பண்ணாதானே மோடி அரசியல் களத்துக்குள்ள தனக்குள்ள எதிரிய வீழ்த்தி வெற்றி பெற்று போக முடியும். சும்மாயா மோடி இவ்வளவு பெரிய வெற்றியை எத்தனை பேரை மிதிச்சு எத்தனை பேரை தட்டி தூக்கி போட்டு 4வது முறையும் பிரேமிஷா வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாரு. RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை, சோனியா கிட்ட 2 முறை வாஜ்பாயும் அத்வானி தோத்த இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜக மானத்தை காப்பாற்றி மோடி எழுப்பி இருக்கிறாரு. அப்படி RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை, நாட்டின் மானத்தை காப்பாற்றினவருக்கு எதிரா உங்க ஜாதிய வன்மம், உங்க மத வெறியும் மத வன்மமும் ராகுல் காந்திகிட்ட சேர்ந்து அவரை வீழ்த்திடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. மோடி எப்படி விடுவாரு? ஸ்டாலின் அவரை விட்டுட்டு போறதுக்கு ஜெயலலிதா இருந்தா விட்டுருப்பாங்களா? ரேவந்த் ரெட்டி விடுறாரா அல்லு அர்ஜுன? அப்போ மோடி எடுக்கக்கூடிய நடவடிக்கை இந்த மாதிரி அரசியலுக்கு வர வன்மத்துல வரக்கூடிய நினைக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அது ஒரு பாடம். அந்த பாடத்தை தான் மோடி இப்போ கொடுத்து காட்டிட்டு இருக்காரு. நீங்க காட்டுவீங்கல்ல, சும்மாவே காட்டுவோம், காட்டு நீ காட்டுவோம்னு சொல்லுவீங்கல்ல, அதைத்தான் மோடி நிஜத்துல காட்டிட்டு இருக்கிறாரு. நிஜத்துல ஹீரோவான நீங்க அரசியல்ல ஒரு துணை நடிகருக்குள்ள ஒரு தில்ல கூட காட்டாம இருக்கிறீங்க. விஜய் கட்சி செலவுகளுக்கு மாநாட்டுக்கெல்லாம் எங்கெங்க இருந்து பணம் வந்தது, வெளிநாட்டுல இருந்துலாம் பணம் வந்ததா, இது மாதிரிலாம் விசாரணை கோணத்துல போறதாகவும் எண்ணெய் எல்லாம் இறங்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மனச்சாட்சிக்கு விரோதமா ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை யார் மேலேயும் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். விஜய் ப்ரோ மேலே நான் சொல்ல விரும்பல. ஆனா விசாரிக்கிறதுல தப்பு இல்லை. பெலிக்ஸ் ஜெரால்டு, JPR குடும்பம், ஜான் ஆரோக்கியசாமி, JCD பிரபாகரன் எல்லாமே கூடி கும்மாளம் அடிக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஒரு லாபி விஜய் சினிமா ஹீரோ, கிறிஸ்தவர், இந்துக்கள் மத்தியில் அபிமானம் இருக்கு, இதை வச்சு இந்துக்கள் ஓட்டை தொட்டு எடுத்துடலான்னு ஒரு லாபி உள்ள இருந்து ஒர்க் பண்ணதுக்கான ஒரு சூழல் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதுல அலர்ட்டாட்டும் இருக்கணும். பட் ஆதாரம் இல்லாம விஜய் ப்ரோவை நான் குற்றம் சாட்ட தயாரா இல்லை. அது ஜான் ஆரோக்கியசாமினாலும் சரி, ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்ட தயாரில்லை. மோடிக்கு எதிரான வன்மம் இருக்குங்கிறது எனக்கு ஆதாரம் இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி மோடியை பற்றி பேசின ஒரு வார்த்தை, எங்க ஐயா எனக்கு சொன்ன அறிவுரைப்படி நான் அறிவுத்தளத்துலதான் ஃபைட் பண்ணுங்கிற அடிப்படையில நான் கோவப்படாம கட்டுப்படுத்திக்கிட்டேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு மோடி மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறியும் இருக்குது. அதுக்கு நாம பதிலடி கொடுக்கறது, அரசியல் ரீதியான பதிலடி கொடுக்கறது நியாயம்தான். ராகுல் ஆதரவாளர்களை விட்டு வைக்க கூடாது. ராகுலுக்கு பார்கெனிங் வைத்தவர்களை அடிச்சு தவிர்க்கணும். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் இதுல விசாரிக்கையில தப்பு இல்லை. விசாரிக்காம முடிவுக்கு வராம அதுல நம்ம ஒரு சந்தேகம் இருக்கு, அது நான் மறுக்க வரல. அது விசாரணையும் தரவுகளும் தான் உண்மையை வெளிப்படுத்தும். ஜனநாயகன் பட வழக்கு இன்றைக்கு மறுபடியும் வருது. சென்சார்ஷிப் அதெல்லாம் முடிஞ்சு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் நடந்துட்டு இருக்குது. சொலிசிட்டர் ஜெனரல் கூட வந்திருக்கிறாரு, உயர் வழக்கறிஞர் வராரு. பாஜக அரசு, மத்திய அரசு தன் வாதங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்குது. அதான் நான் இது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நீதிமன்றம் தன்னிச்சையானது, மெரிட் ஆஃப் தி கேஸ் இது பண்றது. பட் நான் ஜனநாயக படத்தை பற்றிய எனக்கு ஒன்றும் எந்த படத்தை கெடுக்கணும்லாம் எனக்கு என்ன ஓட்டம் கிடையாது. பட் இதே ஜனநாயகம் நீங்க பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஆளை வச்சு நீங்க பேசினா தப்பு. பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஆட்களை வச்சு சிவகார்த்தியனுக்கு எதிராக பேசினது அநீதி, அக்கிரமம். இது எல்லாருக்குமான இது ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ப்ராக்டிஸ். எல்லாத்துக்குமே சுயேட்சையா தொழில் செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதுவும் ஹாலிடேன்னா நல்ல வசூல் வரும் எல்லாத்துக்கும். இப்போ சிவகார்த்திய படம் வெற்றி பெற்றிருக்குன்னா ஹாலிடே கலெக்ஷன் தான் காரணம். முதல் நாள் 79 ஷோ, 2வது நாள் 700 ஷோ, 3வது நாள் 450 ஷோ, 4வது நாள் 400 ஷோ, எல்லாம் ஹாலிடேஸ் தான் காரணம். இன்னைக்கு சிவகார்த்தியம் படம் 200 சம்திங் ஷோ தான். ஆனா முதல் நாள் 700, 750. ஏன்னா லீவு நாள், சனி ஞாயிறு, அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ். அப்போ இந்த இடங்கள்ல சிவகார்த்தியம் படம்
இது அமரனை விட அதிக ஷோ தூரம் ஓடியாச்சு. அமரனோட இது மேல இருக்குங்கிற ஒரு கருத்தும் இருக்குது, அமரனுக்கு அடுத்துங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. வரும் சனி ஞாயிறு சிவகார்த்திகனுக்கு ரசிகர் பலமும் மற்றும் இந்த கான்ட்ரவர்ஷியல் படம் சீமான் படத்தை ஆதரிச்சது ஒரு பிளஸ், மோடி ஆதரிச்சது ஒரு பிளஸ். இதெல்லாம் சேர்ந்து வரும் சனி ஞாயிறு தான் அமரனை தாண்டுமா தாண்டாதாங்கிறது தெரிய வரும். அமரனுக்கு அடுத்த பெரிய வெற்றிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. சிவகார்த்திகன் படம் டாக்டர் டான் இதை வசூலெல்லாம் தாண்டி போயிட்டு நல்லாவே. இன்னைக்கும் அது கடைசி 3 நாள் நம்ம உண்மையை சொல்லுவோம். டிடி தம்பி தலைவர் தலைமையில அந்த படம் இதை விட 2 நாள் தாண்டி தான் இருக்குது, கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது, இன்னைக்கும் கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது. பட் செவ்வாய் புதன் வேளம் இதை தாண்டி சனி ஞாயிறு சிவகார்த்திகன் ரசிகர் பலத்திலையும் மொழி தமிழ் அந்த கான்ட்ரவர்சி அந்த பரபரப்பான ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ங்கிறதுனாலையும் சீமான் இப்போ ஒரு படத்தை பாராட்டி சொல்லியிருக்கிறதுலையும் மோடி பாராட்டி சொல்லியிருக்கிறதுலையும் அது அந்த கான்ட்ரவர்சி இதுக்குள்ளேயும் சனி ஞாயிறு அது எழுப்பி போயிடும் நான் கருதுறேன். ஸோ 3 சனி ஞாயிறு நல்லா போகும்போதே அமரனுக்கு ஈக்குவலா வந்துடும். அதை தாண்டி 4வது சனி ஞாயிறு படம் தாக்கு பிடிச்சதுன்னா அமரனை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு கலைஞன் வளரும் கலைஞன் நீங்களே சிவகார்த்திகனை நான் போட்டியாக்குறதல்ல, சிவகார்த்திகனை வச்சு ரவீந்திர துரைசாமி எனக்கு எதிராக 5 வருஷமா சிவகார்த்திகன் வெர்சஸ் விஜய்ன்னு இதுல ஆதன் மாதேஷ் கிட்ட செட் பண்ணும்போது நான் இல்ல சிவகார்த்திகனை நான் வரவேற்கிறேன், நீங்க ஒரு அந்த துப்பாக்கியை நீங்களே கூப்பிட்டு கொடுத்த போது நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன் தம்பி விஜய. ஆனா நீங்க வன்மத்தை ஆளுகளுக்கு காசு கொடுத்து வன்மத்தை விதைக்கிறதா நான் தப்புன்னு சொல்றேன். சோ என்ன நடந்தது? கெடுவான் கேடு நினைப்பான்னு நீங்க சிவகார்த்திகனை கேடு நினைச்சீங்க. கடைசியில பொங்கல் ஹாலிடேஸ் உங்களுக்கு இல்லாம போயிட்டு அப்புறம் நீங்க படம் என்னைக்கு வந்தாலும் படம் ஓடுமான்னு சொன்னா பாஜகவை எதுக்காததுனால கேரளாவில் பிரேக் இவனா போச்சு. தலைவா படம் கேரளாவில் பிரேக் இவனா போச்சு. அநியாயமா அடிச்சாட்டியமா ஜெயலலிதா தமிழ்நாட்டுல காய்ச்சிட்டாங்க. நீங்க அதை எதிர்கொள்ள முடியாதனால தமிழ்நாட்டுல கோலத்தனமா நிற்கிறீங்கன்னு படத்துல தான் ஹீரோ வெளியே போலன்னு அந்த படம் தமிழ்நாட்டுக்குள்ள சரியா போகல. இப்பவும் ஜனநாயக படத்துக்கு நீங்க பாய் துறக்காம இருக்கிறது உங்களுக்கு வீக் தான். சீமான் கூட ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுங்கிறார, சீமான் ரிலீஸ் பண்றாங்க, என்ன செய்தாரு ஒருத்தர் அவர் நான் நன்மையை செய்தலன்னு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ராகுல் காந்தி எக்ஸ்தலத்துல பதிவு போடுறாரு, நீங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க? அப்போ உங்களோட இது இவ்வளவுதானா? அதுதான் நம்ம சொன்னேன், தன்வலியும் துணைவலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல். சும்மா பிராண்டிங்கை வச்சுக்கிட்டு ஆட்களை கப்சா பலன் நிரூபிக்காம வேலைகளை வச்சுக்கிட்டு பாண்டே சொன்னா, ஞான அறிக்கைசாமி சொன்னா, குப்பன் சொன்னா, சுப்பன் சொன்னான்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை வரும். படத்துக்கு எதிராக இல்லைங்க, யார் புள்ளிலையும் நம்ம அடிக்க நினைக்கல. அது சட்டம் தன் கடமை செய்யிட்டு சென்சார் போர்டுக்கும் மத்திய பட தயாரிப்பாளருக்கு முன்னத்துல நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கணும். இந்த மாதிரி நெருக்கடிகளால ஏதாவது தேர்தல் கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கணக்குகள் மோடி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர் ஒரு ஆளாகிறத விரும்பலைங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன், ஜெகதீஸ்வரன் சொல்றான், கிஷோர் கே சாமி சொல்றாப்புல. என் கருத்து அதுதான். நாளைக்கு ஒரு அரசியல் சக்தியாகி 29ல ராகுல் காந்தியோட போனா மோடிக்கு பாதிப்பு வரும். அதைத்தான் நான் அந்த பாதிப்பு மோடிக்கு வந்துடக்கூடாதுன்னு மோடிக்காக எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம அலர்ட்டான தமிழிசை நயினார் போன்றவங்களாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இவருக்கு சாதகமா பேசுறாரு. இவர் கூட தெரியாம ஜி.கே. வாசன் சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. நாம தெளிவா மோடிக்கு 29ல இவரால் பாதிப்பு வரும். மோடி கூட விசுவாசமா நிற்க மாட்டாரு, ராகுல் காந்திக்கு ஆளு. அப்போ அவரை வளர்த்து விடுறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. அப்போ அதை நம்ம வளர்த்து விடக்கூடிய வேலையை அது செய்யக்கூடாது. அதே வேலையில என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. 29ல மோடிக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் வியூகம்னா ஓரளவு அவரை காப்பாற்றி விடுறதுக்கான வியூகங்கள் இருக்குது. அது ஜானாரிக்கசாமி அதை விட மாட்டாரு. ஜானாரிக்கசாமிக்கு மோடி எதிர்ப்பு வன்மத்தை விஜயும் அதுல ஆளை குழி தோண்டி விஜயும் பதைக்க தான் பார்ப்பாரு ஜானாரிக்கசாமி. நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த மாதிரியான நெருக்கடிகள் கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை, ஜனநாயக விவகாரம் விஜய் மேல சிம்பத்தியை நிறைய கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா எனக்கே சிம்பத்தி இருக்குங்க, மோடிக்கும் சிம்பதி இருக்குங்க. ஆனா சிம்பதிக்காக இவரை விட்டு வச்சோம்னா 29 மோடிக்கு எதிராக நிப்பாருலாங்க. நான் எப்படிங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? விஜய் பிரபலம் சிம்பதி படுறாங்க. எனக்கு என்னங்க இருக்கு? சிம்பத்தி ஓட்டு அதிகமா வரும்ன்றாங்க. என்னதானங்க ஓட்டு வரும்? ஆன்லைன்ல தான் சிம்பதி ஓட்டு வரும். வேட்புமனு தாக்கலுக்கு ஆள் இல்ல. கிம்ல கிள்ளியூர்ல இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த தம்பி. தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க சார் இன்னைக்கு. எங்க அறிக்கை வச்சு என்னங்க? அது காகிதங்க. நீங்க வேட்புமனு தாக்கல் பனையூர்ல கட்சி அலுவலகத்துல பண்ணுங்கன்னு சொன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவான். 234 இடத்துல அவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க எங்க பிறந்த நாளுக்கு. 35க்கு மேல இல்லைங்க. அதை வச்சுதான் 50 கேண்டிடேட் மேல உனக்கு இல்லைங்கிற. இப்ப கொங்கு மண்டலத்துல கேண்டிடேட்டா வருவான். எதுக்கு வருவான்? 1000 ரூபாய் செலவழிச்சு திமுக காரங்கிட்டே அதிமுக காரங்கிட்டே ₹1,00,000 வாங்கிறதுக்கு வருவான். நீ ஏன் கொள்கையும் கிடையாது, குடச்சக்கரமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. பாப்புலாரிட்டி வச்சு வியாபாரம் பண்ண வந்திருக்க. கூட இருக்கும் வியாபாரியா தானே இருப்பான். இருக்கவெல்லாம் பாரு, எத்தனை கட்சியில போய் வியாபாரம் பண்ணாங்க, எத்தனை கட்சி மாறி வந்த வியாபாரிங்க.
பாரு, மக்களுக்கு தெரியாதா? அப்போ கேண்டிடேட்டா வரக்கூடியவன் அப்படிதான் வருவான். அப்படி வரது ஒரு 50 பேர் மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். 50 பேருக்கு மேல கேண்டிடேட் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி 39 கேண்டிடேட் 2024 சகாதேவ மாதிரி சொன்னேன். நல்லதுக்கு சொன்னேன். கேட்டியலா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோடி வன்மத்துக்கு எதிர்ப்பு, வன்மத்துக்கு பலியாளிங்க போட்டீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு தில்லா இருந்திருக்கும். இப்ப 214 போட்டு எப்படி பார்லிமெண்ட்ல வியாபாரம் பண்ண வந்து விடுவான்? எங்க இருக்கு கேண்டிடேட்? ஆன்லைன்ல தான் கேண்டிடேட் வருவான். 50 கேண்டிடேட் மேல இல்லை நான் சொல்றது இன்னும் ஸ்டாண்ட் ஆகுதுங்க. என் கருத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு தான் ஜான் ஆரோக்கியசாமி ஆன்லைன் கேண்டிடேட்னு போட்டிருக்காப்புல. கேண்டிடேட் இல்லைங்கிறது விஜய்க்கு புரிஞ்சிட்டுனா ஓடுவார். அது விஜய்க்கு புரியலைன்னா தான் அடுத்த கட்ட பணத்தை சாங்ஷன் பண்ணுவார். ஸோ ஜான் ஆரோக்கியசாமிக்கு தக்காளிக்குள்ள விஜய் பலியாகிறார். விஜய் இப்போது புரியணும். 35 இடத்துக்கு மேல உங்க பிறந்த நாளுக்கு அன்னதானம் பண்ணதுக்கு தமிழ்நாட்டு ஆள் இல்லை. ரஜினிகாந்தா பணம் செலவழிக்கு நிறைய இருந்தா ரஜினிகாந்த். விஜய்க்கெல்லாம் அப்படி பணம் செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அஜித்து கூட பணம் செலவழிக்க ஆள் உண்டு. மன்றம் அதெல்லாம் பண்ணல. அந்த தன்மையில 35 இடத்துக்கு மேல அன்னதானம் நடக்கல. ஆதாரத்தை கூட நான் எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் சொல்றதுதானே உண்மை. அப்பாவி விஜய் ரசிகர்களே, நான் சொல்றது உண்மையா பையன் மனச்சாட்சிக்கு விட்டுறேன். நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி சார்.